நெற்றிக்கண் தியான மையத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சந்தோஷமான வணக்கத்தை தெரிவித்து கொள்கின்றேன். இன்று நம்ம பார்க்க போகிற ஒரு கருத்து, ஆன்ம பலம் அப்படின்னா என்ன? ஆன்ம பலம்னா எல்லாருமே நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஆன்ம பலம் அது எப்படி பெருக்கிக் கொள்வது, எப்படி அறிவது, எப்படி அதை உணர்வது, அதை எப்படி மேம்படுத்துவது, அதை கொண்டு என்ன செய்யலாம், அதனால் என்ன பலன், அதனால் என்ன நமக்கு அநேக விதமான நன்மைகள் இருக்குது, எல்லாருமே அதை பயன்படுத்துகிறாங்களே, அதனால் என்ன அப்படிங்கிறது. ஏன்னா உடல் பலம் அப்படின்னு சொல்கிறோம், மனபலம் அப்படின்றோம். ஆன்ம பலம்னா என்ன அப்படிங்கிறது பலருக்கும் பல்வேறு கருத்துக்களும் சந்தேகங்களும் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா ஆன்மா என்னன்றதை நம்ம இதுவரையிலையும் உணராத பொழுது அதை எப்படி நம்ம அந்த பலத்தை பெருக்கிக் கொள்ள முடியும்? ஆன்மா எங்கே இருக்குது, எப்படி அதை கவனிக்கிறது, எப்படி அதை பார்க்குறது, எப்படி அதை உணருதுன்றது நமக்கு பல்வேறு சந்தேகங்களும் குழப்பங்களுமே இருக்குது. குழப்பத்தில் தான் நம்ம எல்லாமே இருக்கோம். நம்ம எல்லாமே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலேயே நம்ம இருந்து பழகிட்டோம் அப்படிங்கிறது தான். ஏன்னா இதெல்லாம் சூட்சமாக உடல்லாம் தெரியுது, கை எது, கால் எது, மூக்கு எது, வாய் எது, இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது, உணர முடியுது. ஆனால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய எத்தனையோ விதமான செயல்பாடுகள் நடந்துகிட்ருக்கு, அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியல. நுரையீரல், ஆற்றிற்கு, இது மாதிரி உள்ளே மண்ணீரல், கல்லீரல், இப்படி பலவிதமான செயல்பாடுகள் உள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு, பல மிஷின்ஸ் நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் கூட நம்மளால் பார்க்க முடியாது. நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவை நம்ம எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது தான் இது. அதுக்கு நம்ம நல்ல தியானம்தான் செய்யணும், தவம்தான் செய்யணும். ஆன்மீகமான ஒரு விஷயங்களை உள்ளே வந்தால் தான் அதை புரிஞ்சிக்க முடியும், அதை உணர முடியும். அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை தேடுறாங்க, பல இடங்களை தேடி தேடி அது கிடைக்காம இருக்கிறவங்களும் உண்டு, இல்லை நமக்கு கிடைச்சிருச்சுன்றதை கற்பனையாகவே வாழறவங்களும் உண்டு. இப்படி பல்வேறு கருத்துக்கள் இருக்குது. அதை யார் இடத்துல போயிட்டு அதை பகிர்ந்து கொள்வாங்க? நாம் உண்மையாக அறிஞ்சிட்டோமா, ஆன்மாவை அறிஞ்சிட்டோமா, உணர்ந்துட்டோமா? பல வருடங்கள் நம்ம தியானம் செய்கிறோமே, பல வழிமுறைகளை நம்ம பின்பற்றி இருக்குமே, யாரோ ஒரு குரு அதனுடைய வழியில் நம்ம வந்துட்டுருக்கோம். 1000 பேர், இல்லை 1,00,000 பேர், இல்லை கோடி, இப்படி பல்வேறு மக்கள் சாமிகளையோ இல்லை குருவையோ வணங்கி அதனுடைய வழியில் எல்லாரும் பின்பற்றி நம்ம போகிறோமே. அப்போ நம்ம அறிஞ்சிட்டோமா, உணர்ந்துட்டோமா, இல்லை நம்ம இதோடு நின்றுட்டோமா, இல்லை நம்ம வணங்கிக்கிட்டே இப்படியே காலத்தை கழிச்சிடலாமா? இப்படின்னு பல்வேறு கருத்துக்கள் நிறைய பேருக்கு இருக்குது. அதில் நிறைவடைஞ்சிடுறாங்க. நமக்கு இது போதும் அப்படின்னு நிறைவடைஞ்சு நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே கிடைச்சிடுது, அதனால் இந்த கடவுளை வணங்கினா மட்டும் நம்ம போதும், ஆனால் அவருடைய வழிகளை பின்பற்றக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவுகளை எடுத்துக்கிறாங்க. பின்பற்றக்கூடாதுன்னா அவங்க எல்லா குருவோ இல்லை அவங்க வணங்கக்கூடிய அனைவருமே தவத்தை தான் செஞ்சுருக்காங்க. ஆனால் அதை கடைப்பிடிக்க யாருக்கும் முன் வரல, அதை உணரவும் தெரியல. அந்த ஆன்மா என்னன்றது நமக்கு புரியாதையே நம்ம இந்த வாழ்நாள் முழுவே கடந்து சென்று கொண்டே இருக்கோம். நமக்கு தெரியல, அதுதான் உண்மை. அதை தெரிஞ்சிக்கவும் நம்ம முயற்சிக்கல. அதை முயற்சிக்கிறதுக்கு நம்ம யாரையுமே நம்பிக்கையான ஆட்கள் இல்லை அப்படிங்கிறத நம்ம தேடி இருக்கோம். ஏன்னா உண்மையான குரு அப்படிங்கிறது நிறைய பேர் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியாமையே இருக்குது. ஏன்னா இவர் நல்லவரா கெட்டவரா, நம்பிக்கை வைப்பது குறைவு. அப்படியே நம்பிக்கை வச்சாலும் முழுமையாக நம்பிக்கை வச்சிட்றாங்க, அதில் ஏமாந்தும் போகிறாங்க. அதனால் நீங்கள் உண்மையான நிலைகளை நீங்கள் அறிஞ்சிக்கணும்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு குருவை நீங்கள் தேடி நீங்கள் கண்டுபிடிக்கணும். அவங்க உங்கள் கண்ணுக்கு கூட தெரிய மாட்டாங்க, பெரிய அளவிலலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருப்பாங்க. நீங்கள் தான் அவங்கள போய் பார்த்தாகணும், நீங்கள் தான் அவங்கள அணுகி ஆகணும், நீங்கள் தான் அவங்கள தேடி ஆகணும். அதுதான் முக்கியம். அவங்களுடைய நோக்கம் அது அல்ல. அவங்கள தேடி வர்றவங்களுக்கு கொடுப்பாங்க, ஒரு சின்ன ஒரு குறுகியில் இருப்பாங்க, அவங்க நிம்மதியை தேடி இருப்பாங்க. அவங்க பயிற்சி கொடுக்கறது மட்டும் இல்லை, அவங்கள நிலை நிறுத்திக்கணும் இல்லையா? அவங்க தன் நிலையிலிருந்து மாறாமல் இருக்கணும். அதுக்காக ஒரு குருவனுடைய வழிகளை தான் நம்ம பின்பற்றி செல்லணுமே தவிர, குருமார்கள்லாம் தேவையில்லாத விஷயங்களெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடாது. உண்மை விஷயங்களை எடுத்து சொல்லணும். எது நிரந்தரமானது, எது உண்மையானது, எது காலம்பூரா இருக்கிறது, எது அழியாதது, எது அழிவற்றது, இப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உணர்ந்து அதை உபதேசம் பண்ணுறவங்க எங்கேயோ ஒரு மூலையில் இருப்பாங்க. அவங்கள போய் தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் இந்த பயிற்சியை எடுத்துக்குங்க, தியானத்தை எடுத்துக்குங்க, கடைப்பிடிங்க, முழுமையாக கடைப்பிடிங்க. அதனால் அநேக விதமான
அனுபவங்களும் உங்களுக்கு பெற முடியும். இந்த ஆன்மா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த ஆன்மா எங்கே தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கத்தான் செய்யுது. அதுக்கு ஒரு வழிமுறைகள் வேணும் இல்லையா? தீட்சை எடுத்துக்கொள்ளணும். தீட்சை எடுத்துக்கொண்டு இதுலேயே இந்த உணர்வில் மெய் உணர்வுன்ற ஒன்று நமக்கு தீட்சையில் கொடுக்கப்படுது. அந்த தீட்சையில் கொடுக்கப்பட்ட அந்த மெய் உணர்வை நீங்கள் தொடர்ந்து அதிலேயே கவனம் வைத்து அதிலேயே நீங்கள் பயன்படுத்தும் போது அந்த ஆன்மை இதய குகைக்குள்ளேருந்து வெளிப்படும். அந்த வெளிப்படுவதற்கு இந்த மெய் உணர்வு தான் அவசியமாக இருக்குது. அது உள்ள உங்கள் ஒரு பார்வையாளனா நீங்கள் என்னென்னலாம் செஞ்சிட்ருக்கீங்களோ அது பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. அது உங்களை வந்து உங்களுடைய எண்ணங்களுக்கோ உங்கள் மனதுக்கோ அது சம்பந்தமே இல்லாமல் இருக்குது. அப்படி தான் இருக்கும். அது வந்து இறைவனுடைய தொடர்புக்கு மட்டும்தான் இருக்கும். அது பரம ஆத்மாவோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இருக்கே தவிர அது உங்களை வந்து கண்காணிச்சுட்டு நீங்கள் என்னென்ன செயல் செய்கிறீங்களோ அதெல்லாம் பார்த்துட்ருக்கு. அதை வந்து பலப்படுத்துவது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. அது பலப்படுத்துவது அல்ல, அதை கண்டறிவது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆன்ம பலத்தை கண்டறிவது, அந்த கண்டறிஞ்சு அதை உணர்வது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நிறைய பேர் அது மாதிரி தான் ஆன்ம பலத்தை பெருக்கிக் கொள்கின்றேன், பெருக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு விளம்பரங்களை போடுறாங்க. ஆன்மா வந்து நம்ம வந்து மாற்றவும் முடியாது, அதை அதிகப்படுத்தவும் முடியாது, அதை குறைவுபடுத்த முடியாது. அது வந்து அது வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அது சொல்கிறதா நீங்கள் கேட்கணுமே தவிர நீங்கள் சொல்கிறத அது கேட்குங்கிற அவசியம் இல்லவே இல்லை. அது வந்து விழிப்பாக இருக்குது. அது எப்பொழுதும் நீங்கள் தூங்கும்போதும் விழிப்பாக இருக்குது, நடக்கும்போதும் விழிப்பாக இருக்குது, 24 மணி நேரமும் அது விழிப்பாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அது ஒரு ஒளியாக இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த ஒளியை நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஒரு பயிற்சி. அதுதான் நெற்றிக்கண் தியானம் சொல்லப்படுது. அதனால் ஆன்மை வந்து பலப்படுத்த முடியாது, அதை கண்டறிவது அப்படிங்கிறத நான் ஒரு முறை இல்லை பல முறை நான் அதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு முறையான ஒரு பயிற்சி திட்டங்களை ஏற்படுத்திக்கிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நான் தப்பாக செய்து என்னிடத்துல நிறைய பேர் வந்து அது மாதிரி வராங்க. அவங்க யூடியூப்பில் இருக்கிறதோ இல்லை மற்ற இதெல்லாம் பார்த்து செய்துட்டு எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது, எனக்கு உடலில் எப்படி மாற்றங்கள் ஏற்படுது, மனதில் மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னால் தூங்க முடியல, இல்லை பிரச்சனைகள் இருக்குது இப்படின்னும் வந்து குறைகளும் சொல்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னை ஒழுங்குபடுத்திக்க முடியல, எனக்கு என்னன்னு புரியாமையே அதனால் நிறைய குழப்பம் அடையாதீங்க. ஒரு தெளிவான ஒருத்தர்கிட்ட உங்களை நீங்கள் ஒப்படைங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட ஒப்படைச்சாதான் உங்களுக்கு வந்து ஒரு வழி கிடைக்கும். அது நீங்கள் 1 வருடத்தில் 2 வருடத்துலேயே ஒப்படைச்சிட்டு நான் எல்லாம் அறிஞ்சிட்டேன் அப்படின்னா அதுவும் தப்பு. நீங்கள் வந்து நிறைய கற்றுக்கணும். கற்றுக்க வேண்டியது இந்த உலகத்தில் நிறையா. நான் அடிக்கடிக்கு சொல்கிறது அதுதான். உங்கள் வாழ்நாள் முழுக்க இது போதாது. நீங்கள் இந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ள, உங்களை நீங்கள் அறிந்து கொள்ள இந்த வாழ்நாளே போதாது. அவ்வளோ அனுபவங்கள் இருக்குது, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு தான் நான் அதை சொல்லணும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்து இந்த ஆன்ம விழிப்பு ஏற்படுதுன்னா அந்த ஆன்ம விழிப்பை நீங்கள் இந்த நெற்றிக்கண் தியானத்தில் தொடர்ந்து செய்யும் பொழுது இது நெற்றிக்கண், உச்சிக்கண், பிடரிக்கண், உள் சுழிமுனை இப்படி தொடர்ந்து பல பயிற்சிகளில் நீங்கள் செய்து வரும் பட்சத்தில் அது ஒரு நாள் வந்து உங்கள் இதய குகைக்குள்ளேருந்து வெளிப்பட்டு உங்களுக்கு தலைக்கு மேலே அது வந்து கொழுந்து விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். அது வெளிப்படும். அந்த வெளிப்படும் போது உங்களுக்கு அந்த தலைக்கு மேலே ஒரு அடிக்கு மேலே திகு திகு திகுதுன்னு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு நிலை தான் இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது பல அனுபவங்கள் உங்களுக்கு பெற முடியும். அதுதான் அதனால் அந்த ஆன்ம விழிப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கணும்னு தான் சொல்கிறேன். ஆன்ம பலத்தை பெருக்கிக் கொள்ள முடியாது. அதை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் உணர தான் முடியும் அப்படிங்கிறத நான் இந்த காணொளி மூலியமாக உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து ஒரு நல்ல குருவை பயன்படுத்தி கொண்டு அவர்களிடத்துல பணிவாகவும் அன்பாகவும் உண்மையாகவும் இருக்க கற்றுக்குங்க. ஒரு குருவிடத்தில் வந்து உண்மையாக இருக்க கற்றுக்குங்க. அப்போ தான் அவங்கக்கிட்ட உண்மைகளை தெரிஞ்சுங்க. அது நல்ல குருவை பார்த்து நீங்கள் கண்டறிஞ்சிக்குங்க. பெரிய பெரிய குருமாரெலாம் ஆடம்பரமாக இருக்கிற குருமார்களையே தேடி செல்லாதீங்க. ஆடம்பர குருமார்கிட்ட போயிட்டு நீங்கள் உங்களோட அனுபவங்களை பகிர்ந்துக்க முடியாது, சந்தேகங்களை கேட்கவும் முடியாது. அதனால் சாதாரணமாகவே இருப்பாங்க, உங்கள் பக்கத்துலேயே கூட இருப்பாங்க. ஆனால் அவங்க தன்னை தானே வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, சந்தோஷம்.